ஜெர்மனியை போருக்கு தயாராகுமாறு அறிவிப்பு விடுத்த பாதுகாப்பு அமைச்சர். ஜெர்மனியில் போருக்கு 5 ஆண்டுகள் தயாராக இருக்க வேண்டும் என்று ஜெர்மனியின் பாதுகாப்பு அமைச்சர் பாரிஸ் பிஸ்டோரியஸ் புதன்கிழமை சட்ட இயற்றுபவர்களிடம் கூறினார். பாரிஸ் பிஸ்டோரியஸ் தனது நாடு போராட வேண்டும் என்று உறுதியாக நம்புகிறார். கடந்த ஆண்டின் பிற்பகுதியில் இராணுவத்தை மறுபரிசீலனை செய்ய அவர் அழைப்பு விடுத்ததை அடுத்து இது வந்துள்ளது. ஒரு நேட்டோ நாட்டின் மீது ரஷ்ய பதிலடி தாக்குதலின் ஆபத்தை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மற்றும் ஜெர்மன் இராணுவம் போர் திறன் கொண்டதாக மாற வேண்டும் என்று திரும்ப கூறினார். 2029ஆம் ஆண்டுக்குள் நாம் போருக்கு தயாராக இருக்க வேண்டும். மோசமான நிகழ்வுகள் நடைபெறாமல் தடுக்கும் வகையில் நாம் ஒரு தடுப்பை வழங்க வேண்டும். 3 பிரச்சினைகள் இதில் மையமாக உள்ளன. பணியாளர், பொருள் மற்றும் நிதி. அவசர காலத்தில் இந்த நாட்டை பாதுகாக்கக்கூடிய இளைஞர்கள் மற்றும் பெண்கள் எங்களுக்கு தேவை. கடந்த ஆண்டு பிஸ்டோரியஸ் இராணுவத்தை மாற்றியமைக்கும் பணியை மேற்கொண்டார். நேட்டோ உறுப்பினர்களான பிரான்ஸ் மற்றும் ஜெர்மன் போன்ற நேட்டோ உறுப்பினர்களுக்கு பதிலளிக்கும் விதமாக ரஷ்யா மற்றவர்களுக்கு நீண்ட தூர ஆயுதங்களை வழங்க முடியும் என்று ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் புதன்கிழமை எச்சரித்தார். ஜெர்மனியின் புதிய பாதுகாப்பு மூலோபாயம் 2ஆம் உலகப் போருக்கு பிந்தைய நாட்டின் நீண்டகால இராணுவ எச்சரிக்கை கலாச்சாரத்திலிருந்து மாறுதல் ஆகும்.